கள்ளச்சாரம் குடிச்சு சாகிறவனை ஊக்கப்படுத்துறீங்க. நீங்கள் 10 லட்சம் கொடுத்தோன்னே குணமாகி வீட்டுக்கு போனால் மிச்சம் இருந்த சாரை கொடுத்து செத்து போகிறேன். எப்போதுமே இணையதளத்தில் எது எதெல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. எந்த நேரத்தில் வேணாலும் எந்த விடையை வேணாலும் பெரிய பேசு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இணையதளத்திற்கு இருக்குது. அதுபோல தான் ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான்னா, ஒரு காணொலி, ஒரு ரீல்ஸ் ஒன்று தயார் பண்ணுறான். அந்த ரீல்ஸில் என்ன அப்படின்னா, தன்னோட அப்பா கிட்ட வந்து பேசுகிறாரு, வீட்டில் இத்தனை நாளாக நீ சும்மா தானே இருக்கிற, ஒரு கள்ளச்சாராயத்தை கையில் வச்சிருக்கேன், அதை குடிச்சுப்பிட்டு செத்து போனானையா, அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுக்குதுங்கிறியா, நீ தினமும் போய் 3-4 வருஷமாக குடிச்சிக்கிட்டு தானே இருக்கிற குவாட்ரு, எதனா ஒரு வீட்டுக்கு 10 பைசா உன்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சா, இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சுப்பாரு, அடுத்த நாள் எங்களுக்கு 10 லட்ச ரூபா வருமியா அப்படின்னு. அவங்க அம்மா கேட்குறேன், என்னடா தம்பி அப்பா கிட்ட எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு. ஆனால் சும்மா இருந்தாலும் வீட்டில் இருந்து என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாரு, அதுக்கு கள்ளச்சாராயத்தை குடிச்சாவது 10 லட்ச ரூபா வரும், வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையாவது சரி பண்ணலாமா இல்லையான்னு அந்த பையன் பேசான். ஒரு இளைஞனுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு தன்னோட அப்பா வீட்டில் உள்ளவர் இறந்து போனாருன்னா 10 லட்ச ரூபா வருது, அது நமக்கு நல்லது தானேன்னு யோசிக்கக்கூடிய இடத்துல, அது நகைச்சுவையாக இருந்தாலும் அதை செய்து காட்டணும் என்கிற மனநிலை வருது அப்படின்னா, இங்கே தான் அந்த 10 லட்ச ரூபா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ ஐயா மு.க. ஸ்டாலின் இந்த மாதிரி 10 லட்ச ரூபா கொடுக்குறாருன்னா ஏன் நமக்கு கிடைக்கக்கூடாது, அப்படி அந்த 10 லட்ச ரூபா கிடைக்கணும்னா ஏன் நம்ம கள்ளச்சாராயம் குடிக்கக்கூடாது, அப்படி நம்ம அந்த கள்ளச்சாராயம் குடிக்கணும்னா குடிச்சிட்டு ஏன் நம்ம சாகக்கூடாது, அப்படி செத்துட்டோம் அப்படின்னா ஏன் நம்ம முதலமைச்சர்கிட்ட 10 லட்ச ரூபா கேட்க முடியாது அப்படின்னு மக்கள் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. அந்த காணொலியும் தயார் செய்யப்பட்டு இருந்துச்சு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம அண்ணன் சீமானவர்கள் பல நேரம் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்தவனுக்கு எதுக்கு நீ 10 லட்ச ரூபா கொடுக்குற, ஒருவேளை நீங்கள் கொடுக்கக்கூடிய 10 லட்ச ரூபாங்கிறது அவர்களை ஊக்கப்படுத்தாதா, அதாவது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தால் அரசு 10 லட்ச ரூபா கொடுக்குது அப்படின்னா நீ தாராளமாக குடிச்சிட்டு செத்துப்போ, வீட்டில் இருந்து நீ என் உயிரை வாங்குறதுக்கு நீ செத்தா எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வரம் போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை உருவாகத்தான் செய்யும். அப்போ அந்த மாதிரி வந்துச்சுன்னா நாட்டில் இதே போல் பலரும் அதற்கான முயற்சிகளை எடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது இன்றைக்கி இயல்பான ஒரு காரியமாக மாறி இருக்குது. பலருக்கும் இன்றைக்கி தோணக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா, எல்லார் வீட்லேயும் ஒரு கஷ்டம் இருக்குது சார், நம்ம வீட்டில் ஒரு ஆள் செத்துருக்க கூடாதா, நம்ம கள்ளக்குறிச்சியில் பிறந்திருக்க கூடாதா, நம்ம வீட்டில் ஒரு ஆள் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்துருக்க கூடாதா, நம்ம வீட்டில் இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கக்கூடிய ஒரு வயதானவர்கள் யாரும் குடிச்சிட்டு செத்துருக்க கூடாதா, இந்நேரம் 10 லட்ச ரூபா வந்திருக்குமேனு யோசிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி மக்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி அந்த 10 லட்ச ரூபாங்கிறது பல பேரோட கண்ணை வந்து உறுத்தி இருக்கிறது, பலருக்கும் தூக்கத்தை தொலைத்து இருக்கிறது. அதுதான் நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுக்குறதுங்கிறது இங்கே ஊக்கப்படுத்துவது போல இருக்குது. இதான் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா இடத்துலையுமே தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்கே 10 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா, கள்ளச்சாராயம் யாரால் காய்ச்சப்பட்டதோ, அதனால் யார் வருமானம் ஈட்டினாங்களோ, அதனால் அவர்கள் வாங்கிய சொத்துக்கள் எவ்வளவோ அவர்களிடமிருந்து அதை முழுவதுமாக பறிமுதல் செய்து உண்மையான குற்றவாளியை மக்களுக்கு அடையாளப்படுத்தி, அந்த பணத்தில் இருந்து இவ்வளோ பணம் அவர்கள்ட்ட இருந்து இது வரைக்கும் பிடிபட்டு இருக்குது, அந்த பணத்தில் இத்தனை பேருக்கு இவ்வளோ ஈவுத்தொகை அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுங்க, மக்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையிலே தவறு அங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு தவறு தடுக்கப்படுகிறது என்கிற நம்பிக்கையாவது மக்களுக்கு வரும். ஆனால் அரசாங்கம் அதை எதுவும் செய்யாமல் உடனடியாக தன்னோட பேருக்கு கலங்க வந்துடக்கூடாது. ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில் கள்ளச்சாராயமா, ஐயா ஸ்டாலினுடைய திராவிட மாடலில் கள்ளச்சாராயம் குடிச்சு 55 பேர் செத்து போயிட்டாங்களா, அப்போ அரசு நடவடிக்கை எடுக்கலையா, அப்போ காவல்துறை வேலையே செய்யலையா, அப்போ காவல்துறை லஞ்சம் வாங்கியிருக்கா, இத்தனை கேள்விகள் எழுந்துவிடும். சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க, அவர்களுக்கு பதில் சொல்வதற்கு நம்மக்கிட்ட எந்த பதிலுமே இல்லை. அப்போ இதெல்லாம் தடுக்கணும்னா என்ன செய்யணும், பாதிக்கப்பட்டவனோட வாயை முதல்ல மூடணும்னு சொல்லி உடனடியாக 10 லட்ச ரூபா. கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்களேன்னு ஊரெல்லாம் அழுதுகிட்டு இருக்கும்பொழுது தனியாக ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, முதலமைச்சர் உங்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காருன்னு அவங்க கையில் ஒப்படைச்சிட்டு போகுது. அப்போ இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்னென்னா, அரசே ஊக்கப்படுத்துது, பரவாயில்லப்பா. இன்னைக்கு பலரும் சொல்லக்கூடியது தான், குடிச்சிட்டு செத்தாலும் 10 லட்ச ரூபா வந்துருச்சுல, நாளைக்கு அந்த பிள்ளை குட்டிகளுக்கு ஒரு தான் உதவியாக இருக்கும், அவர்களுக்கு உதவியாக இருக்கும்னு 10 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய ஒரு ஆளாக்கிட முடியும், ஒரு திருமணமாகாத ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்து வைத்திட முடியும், ஒரு வேலைக்காக இயங்கக்கூடிய ஒரு பையன் அந்த 10 லட்ச ரூபாயை வச்சு ஒரு தொழில் செய்து மேலே வந்துட முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தவறு கிடையாது. ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய, அவர்களுக்கு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய அவருடைய தந்தையாகவோ அவருடைய தாயோ இருக்கக்கூடிய இடத்துல யாருமே இல்லைங்கிற ஒரு வருத்தம் காலந்தோறும் அவங்களுக்கு இருக்கும். 1000 ரூபா கொடுத்தாரு, 500 ரூபா கொடுத்தாரு, இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குறாரு, இப்படிப்பட்ட தங்கமான மனுஷனை எங்கே நீ பாப்பா அப்படின்னு திமுக காரங்களே கூட நிறைய இடத்துல உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவன் மக்களுடைய மனநிலை, பணம் என்கிற ஒரு விடயம் நமக்கு கிடைத்தா போதும், தான் இழந்தது என்ன, நம்ம கைவிட்டது என்ன, நம்ம எதிர்காலத்தில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதை பற்றி எதையும் யோசிக்காமல் அரசு கொடுக்கக்கூடிய 10 லட்ச ரூபா மட்டும் போதுமானது தான், அதுவே எல்லா தவறுகளுக்கும் ஒரு தீர்வாக அமைந்துவிடும் என்பது போல யோசிப்பது மாபெரும் முட்டாள்தனங்கிறது தான் இன்னைக்கு காலம் நமக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அந்த பையன் வந்து இந்த ரீல்ஸை விளையாட்டாக பண்ணியிருக்கலாம்,
ஆனால் உண்மையிலே மன விரக்தியில் இருக்கக்கூடியவங்க, பணத்தால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவங்க, வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை திருப்பி கட்ட முடியாதவங்க, இப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லோருக்கும் இதே போல் ஒரு சிந்தனை வந்தால் இந்த அரசாங்கம் அதெல்லாம் எப்படி தடுக்கும்? கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டிங்க, ஆனால் கள்ளச்சாராயம் அதையும் மீறி தாண்டி காய்ச்சி குடிச்சிட்டு இறந்துச்சுன்னா அரசு 10 லட்ச ரூபா கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்படியாவது தன்னோட குழந்தைகளுக்கு அரசு உதவிராதா அப்படின்னு நினச்சி யாராவது பண்ணால் அந்த விபரீதத்திற்கு யார் பொறுப்பேற்க முடியும்? அரசாங்கம் தான் பொறுப்பேற்க முடியும். இன்றைக்கி எத்தனையோ மரணங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது. பட்டாசு தொழிற்சாலையில் ஒவ்வொரு வருடமுமே நிறையா விபத்துகள் நடக்குது. அந்த விபத்துகளுக்கெல்லாம் அரசு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கான்னு கேட்டால் கிடையாது. அரசனுடைய குறைபாடின் மூலிமா எத்தனையோ மழைக்காலங்களில் மின்சாரம் தாக்கி எத்தனையோ உயிரிழப்புகள் நடக்குது. அந்த உயிரிழப்புகளுக்கு 10,000 கொடுத்துருக்கிறதான்னு கேட்டால் கிடையாது. அரசினுடைய நிர்வாக சீர்கேட்டின் மூலியமாக சாலைகள் சீரமைக்கப்படாமல் சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்களில் எத்தனையோ பேர் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழந்து போகிறாங்க. அதற்கெல்லாம் பொறுப்பேற்று அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கான்னு கேட்டால் கொடுத்தது கிடையாது. அதே போல் சென்னையில் வெள்ளம் வரும்பொழுதும் தமிழ்நாட்டில் பல புயல்கள் வரும்பொழுதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க, உயிரிழந்த மக்களுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. அப்போ இதற்கெல்லாம் கொடுப்பதற்கு மனம் முன் வராத இந்த அரசாங்கம் கள்ளச்சாராயம் கொடுத்ததற்கு மட்டும் ஏன் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க? முழுக்க தன்னோட அரசுக்கு கெட்ட பேர் வந்துடும், அது மட்டும்தான் காரணம் தவிர வேறு ஒன்றும் கிடையாது. புயல் வெள்ளம் வருதா, 4,000 ரூபாய் நிவாரண தொகை முடிஞ்சு போச்சு. 4,000 ரூபாய் எங்கே இருக்குது? 10 லட்ச ரூபாய் எங்கே இருக்குது? இந்த அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேடு, சரியான சாலை வசதி அமைக்காமல், சரியான மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்படாமல், இங்கே இருக்கக்கூடிய ஆறு, நிலங்கள், குளங்கள் இது எல்லாத்தையும் ஆக்கிரமித்து அரசு கட்டடங்களாக உருவாக்கி பல தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து விட்டு, பல திமுகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு அந்த இடத்தையெல்லாம் விற்பனை செய்துவிட்டு, இவர்கள் சம்பாதிப்பதற்கு, இவர்கள் வருமானம் பெருக்குவதற்கு இயற்கையை அழித்து விட்டு இன்றைக்கி இயற்கை சீற்றத்தால் மக்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட மக்களுக்கு நிவாரண தொகைங்கிறது வெறும் 4,000 மட்டும்தான். ஆனால் இதே அரசியல் பின்புலத்தோடு கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை விற்பனை செய்து மக்கள் குடித்து அதனால் உயிரிழந்து 55 பேர் உயிரிழந்து போனவர்களுக்கு இன்றைக்கி 10 லட்ச ரூபா கொடுக்குதுன்னா இதில் அரசியல் தொடர்புங்கிறது இல்லாமல் கிடையாது. இதெல்லாம் சமாளிக்கணும், அந்த உயிர் பலிகளுக்கு நம்ம எதனா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா பணத்தை தவிர வேறு ஒன்றும் நம்ம கையில் கிடையாது. இனிமேல் ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்கிற உறுதிமொழியை இவர்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா காய்ச்சிறதே அவங்க தான். காலங்காலமாக தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா நடக்குது? தவறு செய்வதும் இந்த ஆட்சியாளர்கள் தான், அந்த தவறை திருத்த போகிறேன்னு சொல்லி அதற்கு நடவடிக்கை எடுப்பதும் இந்த ஆட்சியாளர்கள் தான், நடவடிக்கை எடுத்த பிறகு மக்கள் கண்டு காணாமல் போயிட்டாங்க, மீண்டும் அந்த தவறை செய்யலாம்ங்கிறதும் இந்த ஆட்சியாளர்கள் தான். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அரசியலில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு பெண் காவலர் பணியில் இருக்கும்போது இறந்துடுறாங்க. அவங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு எதனா ஒரு நிவாரண நிதி கொடுங்க அப்படின்னு. அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியில் பணியில் இருக்கும்போது பெண் காவலர் இறந்ததற்கு கொடுக்க முடியாது, அதற்கான விதிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி திருப்பி பதில் அனுப்புது. அப்போ அரசாங்கத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய காவல்துறைக்கு அந்த விதிகள் கிடையாது, அதற்கான உரிமை இல்லைங்கிற போது கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருந்தவர்களுக்கு எப்படி அந்த உரிமை வந்தது? அவர்களுக்கு மட்டும் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்ச ரூபாய் எப்படி கொடுக்க முடிந்தது? முழுக்க அரசியல், முழுக்க சுயநலம், தன்னுடைய பேருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த 10 லட்ச ரூபாய் கொடுக்கப்பட்டதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அரசு மதுபான கடையில் குடிச்சிட்டு இறந்துருந்தால் கூட இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. அது அவருடைய தவறுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது முழுக்க அரசாங்கத்துடைய நிர்வாக சீர்கேட்டின் மூலியமாக இந்த 55 பேர் உயிரிழந்து இருக்கிறாங்க. அதற்காக கொடுக்கப்பட்டது இந்த 10 லட்ச ரூபாங்கிறது இன்றைக்கி தெளிவாக தெரியுது. ஆனால் சீமானவருடைய கட்சியோட கருத்துக்களுக்கு உடன்படாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்திற்கு உடன்படாதவர்கள் யாருமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் 10 லட்ச ரூபா கொடுத்தீங்க அரசோட நிதியிலிருந்து? அதுக்கு ஏன் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் பறிமுதல் செய்து அதிலிருந்து நீங்கள் எடுத்து கொடுக்கல? இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க. அதுபோல் இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய இணையதளத்தில் இந்த ரீல்ஸ் இது போன்றதெல்லாம் திமுக அரசுக்கு ஒரு பெரிய அவமானம் தான். ஒரு இளைஞன் எப்படி வேணாலும் தன்னுடைய ஆட்சியை போற்றலாம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்படி திட்டம் கொண்டு வராரு, அந்த மாதிரி திட்டம் கொண்டு வராரு, அதை வைத்து அவர் ரீல்ஸ் செஞ்சா அப்படின்னா உண்மையிலே அந்த ஆட்சியை போற்றப்படுதுன்னு அர்த்தம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், மாறா இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு நீ செத்துப்போ 10 லட்ச ரூபா வரும் முதலமைச்சர் கொடுக்குறேங்கிறாரு. இப்படி பேசக்கூடிய மனநிலை வந்திருக்குன்னா முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது தமிழ்நாட்டுடைய அரசாங்கம், ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான்.